ஹலோ. யாரு? சந்திரமதியா? எஸ் ஸ்பீக்கிங். ஏக்கா, உனக்கு ஆஃப் ரெடியா இருக்கு தெரியுமா? ஏய், யாரா நீ? கண்டுபிடி. உன்னால கண்ணெதிரில இருந்தவனையே கண்டுபிடிக்க முடியல. ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு. வைடா போன. ஏ பயமா இருக்கா? இப்போ உனக்கு வந்திருக்கிறது ஜெயில் பயம். வச்சிட்டுமா? யாரா? சுப்புனி எங்க இந்த பக்கம் போன் பண்றதுக்காக வந்தேன். இந்த பாரு, வீட்ல ரூமுக்கு ரூம் போன் இருக்கு, இங்க என்ன போன்? வீட்ல லேண்ட்லைன் அவுட் ஆஃப் ஆர்டர். செல்போன் இருக்கே. இது பேட்டரி சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு. அதான். என்னது கால் வருது? இப்போ பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமா, வீட்ல சந்திரமதி இருக்காளா? சந்திரமதி இருக்காளே. நான் போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாமே. உள்ள விட மாட்டாங்கப்பா. என் பேரை சொல்லு சுப்புனி. நான் அனுப்புனதாவே போய் சொல்லு. போ 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 சுப்புனி, போ போ. நான் செஞ்ச மிரட்டல் போனையே நீ செஞ்சதா சந்திரமதி நினைக்கட்டும். அதுக்கு தான் நான் உன்னை அனுப்புனேன். உன்னை வச்சு உனக்கு தெரியாமையே நான் விளையாடுறேன். சந்திரமதி 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 சந்திரமதி. எங்க வந்த? உன்னை பார்க்க வந்தேன். சந்திரமதி கிட்டியேவா? நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையிற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதான் போன் பண்ணியா? ஆமா, நான் தான் பண்ணேன். ஓ, அப்ப நீதான் மிரட்டினியா? ஆமா, நான் தான் மிரட்டினேன். ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னேன். என்ன அந்த மேனேஜர் பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா? அதான் மிரட்டினேன். என்ன உன்ன மிரட்டின மாதிரி இவ்வளவு கோவமா பேசுற? அப்புறம் மாமா வழியில பார்த்தேன். மாமாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்தேன். மாமா யாரு உனக்கு பெர்மிஷன் கொடுக்க? அவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? வந்த விஷயம் என்ன? ரொம்ப முக்கியமான விஷயமா. நாங்க விரைவு நீதிமன்றத்துல செம்பாக்க லேண்ட் விஷயத்துல சீட்டிங் நடந்ததா சொல்லி வாங்கியாச்சு. நீ உன் வக்கீல் மூலமா எல்லா கோர்ட்லயும் கேவியேட் வாங்கி வச்சுக்கோ. இல்லைன்னா எங்க எந்த கேஸ் வருதுன்னு உனக்கு தெரியாது. இத சொல்லத்தாமா வந்தேன். அங்க அவசரப்பட்ட ஆளுகளை அனுப்பிச்சு அந்த லேண்ட் மேல பண லேவாதேவி பண்ணிடாத. பை த பை, உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்தான் பாரு ராம்மோகன். இப்போ உன் பேர்ல நீ இல்லாத லேண்ட காமிச்சு பணம் வாங்கிட்டு தான் கேஸ் போட போறான். நான் நல்லது சொல்லிட்டாமா வந்தேன். இந்த பேச்சு பேசுறிய பார்த்துமா? சுப்புனி, சந்திரமதியை பார்த்தாச்சா? பார்த்தாச்சு பார்த்தாச்சு. என்ன சொல்ற? அது வேற ஒண்ணும் இல்ல. சொல்லு, ஏதோ சொல்ல வர சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமில்ல 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 ஒண்ணுமில்ல. என்னமோ சொல்லிட்டு போறான், ஒன்னும் புரியல. எங்க போயிட்டு வர? ஒன்னும் இல்ல, நீலாம்பரிய ட்ரேஸ் அவுட் பண்ற விஷயமா போயிட்டு வரேன். ஓ, அங்க சுப்புனி உன்கிட்ட ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தானே, என்ன சொன்ன உன்கிட்ட? ஒன்னும் இல்ல. என்ன சொன்னான்னு கேட்டேன். ஒன்னும் சொல்லல. என்ன சொன்னான்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல, ஒன்னும் சொல்லல. ஒண்ணு இல்லனா ஒண்ணு இல்லனா ஒண்ணு இல்ல. ஒண்ணு நம்ப முடியாது. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு நீயே என் கழுத்துக்கு கத்தியா வருவ. ஒண்ணு நான் நம்ப மாட்டேன். இனிமே ஊமணிய நான் ஒரு கண்ணு வைக்கிறேன் பாரு. மேடம், எங்களுக்கு ரூம் மாத்தி கொடுங்க. ஏ, இப்பவே நல்ல ரூமா தானே கொடுத்துருக்கேன். ரூம் நல்ல ரூம் தான், ஆனா ரூம் மேட்ட நீங்க தங்க வச்சிருக்கீங்க பாருங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு பிடிக்கல. அந்த ரூம்ல அவ இருக்கட்டும், எங்களுக்கு வேற ரூம் கொடுங்க மேடம். ஏ, அவ ஏதாவது பிரச்சனை பண்றாளா? அவளே ஒரு பிரச்சனை தான் மேடம். அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தா போதுமா? யார் என்னன்னு கேட்காம உடனே ரூம் கொடுத்துருவீங்களா? அவ ட்ரக்ஸ் ஸ்மக்லரோட பொண்டாட்டி. இல்ல, அவங்க தப்பா சொல்றாங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. போய் சொல்லாத.
நீ ஸ்மக்லரை கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, ஆனா கல்யாணம் ஆகல. பொய் சொல்றா மேடம். அவர் போனதையே இவதான் கொண்டு போய் சுடுகாட்டுல அடக்கம் பண்ணிருக்கா. ஏய், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காத. உன்னோட நியூஸ் எல்லாம் பேப்பர்ல வந்துச்சுல? பேப்பர்ல நியூஸ் வந்துச்சா இல்லையா? அத பத்தி இப்போ என்ன? இப்ப என்னவா? நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம். இங்க எங்களை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா நீ எங்களோட இருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தெரியுமா? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உன் ஃப்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லுவாங்க. இப்ப எங்களோட நீ இருந்தீனா எங்களையும் ஓ லிஸ்ட்ல சேர்ப்பாங்கல்ல? மேம், நான் ஒருத்தர் விரும்பினேன், ஆனா அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கல. அப்ப வெள்ளை சிலையோட நீ போஸ்ட் கொடுத்தது? கொஞ்சம் சும்மா இருமா. அவ என்ன சொல்றான்னு கேப்பா. அவ என்ன சொன்னாலும் எங்களோட இருக்க கூடாது மேடம். இரு. அவர் ரொம்ப நல்லவர். என் கூட பழகினதுக்கு அப்புறமா அவர் திருந்திட்டாரு. திருந்திட்டா அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா? ஏய், உனக்கு தெரியாதா நான் எந்த அளவுக்கு பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன்னு? என் தம்பி ஒருத்தர் செத்து போனதே இந்த போதைப் பொருளாலதான். +2 வரைக்கும் எந்த பழக்கமும் இல்லாம இருந்தா. காலேஜுக்கு போனா போதைப் பொருளுக்கு அடிமை ஆயிட்டா. பணத்துக்காக இவங்க இப்படி பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் போகட்டும், நாங்க வெளியூர் இங்க வந்து தங்கிருக்கோம். நீ இதே ஊர் தானே? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, உன் வீட்டுல தங்காம இங்கேயே தங்குற. இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, அதெல்லாம் என் பர்சனல். உன் பர்சனல் உன்னோட போனா பரவாயில்ல, எங்களையும் பாதிக்குது இல்ல? மேடம், இங்க வாக்குவாதம் தேவையில்ல. தயவு செஞ்சு இவ்வளவு வெளியே அனுப்புங்க. இல்லைன்னா நாங்க வெளியே போறோம் மேடம். பாடி. முடிஞ்ச வரைக்கும் நீ வேற இடம் ட்ரை பண்ணிக்கமா. என்னால எதுவும் பண்ண முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சார் இந்த இடத்துல கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க சார். விக்ரம் சார், இப்போ துபாயிலேருந்து வரக்கூடிய ஃப்ளைட்ல அந்த பொண்ணோட பாடி வருது இல்ல சார், அந்த டீடைல்ஸ் கேட்டிருந்தேனே. டீடைல்ஸ் கலெக்ட் பண்றேன் சார். அந்த பொண்ணு பேர் ஷில்பா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். லாஸ்ட் இயர் தான் இங்கேருந்து போயிருக்கா. ஃப்ரெண்டோட பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கா. ஸ்கல்லில் அடிபட்டதால அவ இறந்துட்டதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அவ அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. இப்போ ஏர்போர்ட்டுக்கு வெளியே அவ ஃபேமிலியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. பாடி வர நேரத்துல யாராவது உள்ள வர ட்ரை பண்ணுவாங்க. அதனால நீங்க நல்லா ப்ரிப்பேர்டா இருங்க, நல்ல ஸ்ட்ராங்கா செக்யூரிட்டி வைங்க. ஓகே சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம சஸ்பெக்ட் பண்ற எந்த விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாது. பாடி வரதுல இருந்து இங்கிருந்து போற வரைக்கும் ரொம்ப அலர்ட்டா இருங்க. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கட்டும். சார். ஓகே பாண்டியன்? ஓகே சார். சார் ஒரு சஜஷன் சார். சார் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். வழக்கமாக டெட் பாடி வந்தா நாம் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை பண்ண வேணாம் சார். ஒருவேளை அந்த பாடியில் ஏதாவது கடத்துற மாதிரி தெரிஞ்சா அதை நம்ம எடுக்கவும் வேணாம் சார். அப்படியே அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த பாடியிலிருந்து அதை எடுக்க அவங்க எப்படி வர்றாங்க, அதை எப்படி கடத்திட்டு போகிறாங்கன்னு நம்ம ஃபாலோ பண்ணி பிடிப்போம் சார். ஓகே, தட்ஸ் எ வெரி குட் ஐடியா. தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்யூ சார். மிஸ்டர் பாண்டியன் சார், நாம் அலர்ட்டாக இருக்கிற விஷயம் சார் யாருக்கும் தெரியும். ஓகே சார். அதே போல் நம்ம கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள ஃபாலோ பண்ணுற விஷயமும் தெரியக்கூடாது. ஓகே சார். பணத்தை கொண்டு போகிற வண்டியில் நாம் எல்லாரும் இருக்கணும். அதுக்கு முன்னால் நாம் இந்த கெட்டப்பில் இருக்கக்கூடாது. ஓகே சார். பாண்டியன் சார், மனோஜி கால் பண்ணு. ஓகே சார். அப்புறம் நித்யா, நீங்கள் என்ட்ரன்ஸில் நின்று சந்தேகப்படும்படி யார் யார் வராங்கன்னு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. மா, என்னம்மா? சீக்கிரமா வர்றேம்மா. மா மா என்னப்பா? எனக்கு டைம் ஆச்சுமா, கொஞ்சம் சீக்கிரமா டிஃபன் கொண்டு வா. இது வரேன்டா. மா, முதல்ல நான் தான் இங்க வந்து உட்கார்ந்தேன். எனக்கு தான் முதல்ல டிஃபன். ஏய்,
நீ காலேஜுக்கு தானே போற, ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா நான் குறைஞ்சா போயிடுவ. ஏய், என்ன நீங்க 2 பேரும் முதல்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? 2 பேருக்கு சுட்டு வைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சீக்கிரம் ப்ளீஸ். ஆமா, என்ன சொன்ன? காலேஜ்க்கு நான் லேட்டா போகணுமா? ஏன் வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு நீ 10 மினிட்ஸ் கொஞ்சம் லேட்டா போனா என்ன? அவ வேலைக்கு போற வண்டி, நீ அப்புறம் சாப்பிடலாம்ல. ஆமா மாமா, தெருவா சுத்துற வேலைக்கு 10 மினிட்ஸ் லேட்டா போனா ஐயா என்ன குறைஞ்சா போயிடுவாரு. ஏய், என் வேலையை பத்தி ஏதாவது பேசினா அப்புறம் அவ்வளவுதான். பாரு கார்த்திக், நான் உன் வேலையை குறை சொல்லல, ஆனா அந்த வேலையை பாக்குற உன்னதான் நான் குறை சொன்னேன். மீனா, நீ சும்மா இருக்க மாட்டேங்கிறியே. சாப்பிடுற நேரத்துல எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க? மா, நான் என்னமா தப்பா சொன்னேன்? தப்பு தாண்டி. வீட்டுல உட்காந்து தண்டை சோறு சாப்பிட்டு வேலைக்கு போற என்ன கிண்டல் பண்ற பாத்தியா? அது தப்புதான். நீ பாக்குற வேலைக்கு நான் தண்ட சோறாவே இருந்துட்டு போவேன். வேணாடி, மறுபடியும் என் வேலையை பத்தி பேசின அப்புறம் அடிதான் வாங்குவேன். நீ அடிச்சாலும் நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு டிஃபன் வேணா, ஒரு மணி. டேய், உட்காரு கார்த்திக், முதல்ல நீ சாப்பிடு. அவ ஏதாவது பேசிட்டு போட்டு, நீ சாப்பிடுப்பா. வாயை அடக்க சொல்லு முதல்ல. சாப்பிடுப்பா, முதல்ல சாப்பிடு. நான் பேசுறது மட்டும் தப்புன்னு சொல்றியே, ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இந்த வேலைக்கு போறதா உன்னோட லட்சியம்? இதுக்கு போறதா இருந்தா நீ எப்பவோ போயிருக்கலாமே. ஆமா, இப்ப மட்டும் என்ன புதுசா பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு எல்லாம் சொன்னியே, அதுக்கெல்லாம் நீ கொஞ்சமாவது ட்ரை பண்ணிருக்கியா? வெறும் 100 ரூபாவை முதலீடா வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சவங்கலாம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆயிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல தவணை முறையில கட்டில் பீரோவை வச்சு சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சிட்டில எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க, எப்படி எல்லாம் முன்னேறி இருக்காங்க உனக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் முழுமையா உழைப்பு தான் கார்த்திக் காரணம். மனசுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அதுக்கு 24 ஹவர்ஸும் அவங்க உழைச்சு முன்னுக்கு வந்து வெறும் ஷார்ட் பீரியட்ல பெரிய ஆளா இருக்காங்க. அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் கார்த்திக். மா, அவனுக்கு போடுற சட்னில கொஞ்சம் உப்பு அதிகமா போடு. பாத்தியாமா, எனக்கு உரைக்கலன்னு சொல்லாம சொல்றா. அப்படி நீ எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உழைக்க முடியாத சோம்பேறிங்கெல்லாம் ஓரமா ஒரு மூலையில உட்காந்துட்டு வாழ்க்கைய ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீ ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஏய், போதுண்டி, ஏதோதோ பேசி அவன் மனசை குழப்புற. இப்ப பாரு எப்படி சாப்பிடாம உட்காந்துருக்கானு. ஊரை சுத்துற வேலைய சாப்பிட்டுட்டு போய் பார்க்க சொல்லு. ஐயோ, நீ சாப்பிடுப்பா. கார்த்திக், உன் மனசு வேதனை பண்ணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல. நீ நல்லா படிச்சிருக்க, நீ ஒரு நல்ல ஜாப்ல சேரணும், அதுக்காக தான் சொன்னேன். ஒண்ணுமே புரியலையே. மாமாவும் கூட இருந்தாரு, அப்ப இங்க வந்தது யாரு? இந்த விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? மேடம், வாரஞ்சினி. இந்தாங்க மேடம், என் ரெசிக்னேஷன் லெட்டர். என்னது ரெசிக்னேஷன் லெட்டரா? ஏன் இந்த முடிவு? மேடம், உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா, அவ பேர் நீலாம்பரி. அவ செத்து போயிட்டா. அவளோட ஆசைகளை நிறைவேற்றணும்னா அவள மாதிரி இருக்கிற நீ நீலாம்பரிய நடிக்கணும்னு சொன்னீங்க. என்னையே நீலாம்பரிய நடிக்கணும்னு சொல்லி நீங்க வற்புறுத்தினதுனால தான் நானும் நடிச்சேன். ஆனா இப்ப உங்க சிஸ்டர் நீலாம்பரி உயிரோட இருக்காங்க. நோ நோ, அவ உயிரோட இல்ல. உயிரோட இல்லன்னு சாதாரணமா சொல்ல வேண்டியதுன்னு ஏன் இவ்ளோ பதறீங்க? பதறனா? இல்ல ரஞ்சனி, I'm all right.
இல்ல மேடம், இப்ப கூட நீங்க பதறீங்க. எதையும் மறைக்கிறீங்க நீங்க. நான் 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 மறைக்கல, நான் எதையும் மறைக்கல. என் சிஸ்டர் நீலாம்பரி செத்துட்டா. அவ பணத்தை நான் தான் எரிச்சேன். ஆமா மேடம், நீலாம்பரி எரிச்சது நீங்க தானே நான் நம்புறேன். என்னது? இல்ல மேடம், நீலாம்பரி பணத்தை நீங்க தான் எரிச்சீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை நான் நம்புறேன்னு சொன்னேன். மேடம், நீங்க சொல்ற மாதிரி நீலாம்பரி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த நாடகத்துல நான் நீலாம்பரியா வரதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வாங்கிட்டு போனது யாரு? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ரஞ்சினி. மேடம், நீங்க யோசிங்க இல்ல யோசிக்காம விடுங்க, அது ஏன் பிரச்சனை கிடையாது. நான் இங்க வேலை செய்யறதா இல்ல. என்னால மறுபடியும் கோர்ட்டு கேஸ் என்னால அலைய முடியாது மேடம். அது மட்டும் இல்ல மேடம், நான் அந்த நேரத்துல உங்க மாமா கூட இருந்ததுனாலதான் என் மேல நீங்க சந்தேகப்படல, சந்தேகப்படவும் முடியல. நீலாம்பரி உயிரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது உங்க பிரச்சனை. ஆனா நான் மறுபடியும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரணும், அங்க வேலை பார்க்கணும். அதுக்கு தடையே எதுவும் இருக்கக்கூடாது. என்ன விட்டுருங்க மேடம். ரஞ்சினி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வராது ரஞ்சினி. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் கொடுக்கிற பிரச்சனை தாங்க முடியாம தடுமாற போறடி. ஐ மீன், என்ன மீறி உன்னை யாரும் அழிக்க முடியாது. அதையே தான் நானும் சொல்றேன். என்ன மீறி உன்னை யாரும் அழிக்க முடியாது. ரஞ்சினி, உன்னை நீலாம்பரிய நடிக்க சொன்னதும் என்னை நம்பி நடிச்சவனி. உன்னை நான் கைவிட்ட மாட்டேன். என்னை நம்பின உனக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். எங்க அம்மாவுக்கு நீ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால தானடி நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். ரஞ்சினி, இந்த ஈக்கட்டான நிலைமையில என்னை விட்டு போயிடாத. உன்னோட புத்திசாலித்தனமும் அதோட திறமையும் எனக்கு வேணும். கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும் ரஞ்சினி, ப்ளீஸ். இருப்பண்டி, உன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். சொல்லு ரஞ்சினி, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு ரஞ்சினி, ப்ளீஸ். இனிமே உங்களை விட்டு வைக்கவே மாட்டேன் மேடம். ஐ மீன், உங்களை விட்டுட்டு வெளியில ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வரீங்க, உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் மேடம். போக போக உங்களை நான் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். இனிமே இந்த லெட்டர் தேவையில்லை மேடம். சரி மேடம், நான் வரேன். இவ நல்லவளா கெட்டவளா குழப்பறாளே. எதுவா இருந்தாலும் சந்திரமதி காரியம் ஆகுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சந்திரமதி